ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கேக் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பரான கேக்குங்க. வெண்ணிலா மில்க் கேக் இது தாங்க இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். இது வந்து நாங்கள் செஞ்ச கேக்கு தாங்க. சூப்பர் சாஃப்டான கேக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ஈஸியான ஒரு கேக்கு தாங்க. வாங்க செய்யலாம். முதல்ல வந்து நம்ம வந்து சுகர் இதெல்லாம் வந்து வெயிட் போட்டு எடுத்துக்கலாங்க. பரவாயில்ல போடு, கரைச்சிக்கலாம். கட்டியாயிடும் எப்போதுமே இந்த சுகரு, ரொம்ப நாள் யூஸ் பண்ணலைன்னா. 100 கிராம் சர்க்கரை. இது என்ன சர்க்கரை? நார்மல் சர்க்கரை தான். இது பொடிச்சு விட்டாலும் அதே தான் இருக்கும். அதே தான் சர்க்கரை 100 கிராம். கரெக்டாக 100 கிராம் வந்துட்டு. அப்படியா? இங்கே பாரு. ஓகே தான். கெட் ரெடி. இப்போ என்ன? முட்டை மஞ்சக்கருவும் சுகரும் அடிக்கணும். முட்டையை உடச்சி மஞ்சள் தனியாக வெள்ளை தனியாக எடுத்துக்கலாம். இந்த பவுலில் வெள்ளையை ஊற்றிட்டு மஞ்சளை அடுத்த பவுலில் போட்டுக்கலாம். மஞ்சள் தனியாக எடுத்தாச்சு. ஒயிட் இங்கே இருக்குது. நம்மளுக்கு 4 முட்டை வேணும். 4 முட்டையும் உடச்சி ஒயிட் தனியாக எல்லோ தனியாக எடுத்துக்கலாம். 100 கிராம் சுகரை இதில் ஆட் பண்ணிக்கணும். எல்லோவில் ஆட் பண்ணிவிட்டு பீட் பண்ணணும். லைட் கலர் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணி இப்படி மஞ்சள் கலராக இருந்தது எப்படி ஒரு ஒயிட் கலராக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு பீட் பண்ணிக்கணுங்க. இந்த பீட்டர் இருந்தால் தாங்க இந்த கேக் செய்கிறது நல்லா வசதியாக இருக்கும். 6 டேபிள் ஸ்பூன் பாலை சேர்த்தாச்சு. இது வெண்ணிலா எசன்ஸ் வந்து 1 டீஸ்பூன் சேர்க்கணும். நல்லா தான் இருக்கும் இந்த வெண்ணிலா டேஸ்ட்டு. ஆனால் லாஸ்ட்டு ஆட் பண்ணிப்போம். ஓகே, பாலும் வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்தாச்சு. இப்போ வந்து ஒரே டைரக்ஷனில் இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். 125 கிராம் மைதா மாவில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன். இந்த மைதாவையும் பேக்கிங் பவுடரையும் ஒரு சல்லடையில் முட்டை பால் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து சலிச்சு விட்டுக்கலாம். சர்க்குலர் மோஷனில் எப்போ முடியுதோ அப்போ நிறுத்திக்கணும். அந்த மைதா மாவு வந்து இதோட கரெக்டாக மிக்ஸ் ஆனோன்னே நிறுத்திடணும். போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படியே மிக்ஸ் பண்ணி எல்லாமே சேர்ந்தோன்னே அப்படியே ஸ்டாப் பண்ணிடணும். இல்லை, இன்னும் முடியலை. பார்க்கட்டுமா? எப்படி பார்க்கணுமா? இதுக்குள்ளே முடிஞ்சுதா? எல்லா பொடியும் எல்லாம் முடிஞ்சுது. பொடி முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். எனக்கு ஞாபகம் வருதுல்ல. இந்த பீட்டரில் உள்ள அதை கலட்டி கழுவிட்டு தொடச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நாலு ஸ்பூன் சர்க்கரை. இந்த சர்க்கரையை வந்து வெள்ளைக்கரு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த பீட்டரால் மிக்ஸ் பண்ணணுங்க. கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணி சரி, நான் கொஞ்சம் சுகர் போடுறேன். லைட்டாக வைக்கணுமா? அதுதான் மினிமம். அதுதான். இந்த பக்கம் இது அது வந்து இது இப்படி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போடுறியா? எந்த மாதிரி வந்துச்சு? அது வந்து ஒரு மாதிரி தண்ணியாக தான் இருந்தது. தண்ணி இல்லை, க்ரீம் மாதிரி. இது வந்து நல்லா ஓரளவுக்கு அந்த தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் ஃபோம் மாதிரி நல்லா திக்காகணுங்க. பாருங்கள் ஒயிட்டாக எப்படி வந்திருக்கு பாருங்க. அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் தாங்க நம்ம நிறுத்தணும். மாதிரி இருக்கு. அதோட
லைட்டாக அது சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துட்டு புரியுதா, இதால தான் கலக்கணும். வெள்ளைக்கரு அடித்தோம் இல்லையா சர்க்கரை போட்டு, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மஞ்சக்கரு அடித்ததில் சேர்த்து ரொம்ப போட்டு கிண்டாமல் ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக அப்படியே கிளறி விடணுங்க. அப்படி சர்க்குலர் மோஷனில் ஒரே டைரெக்ஷனில் அப்படியே கிளறி விடணும். இந்த மாதிரி அப்படியே பெரட்டி விடணுங்க. ரொம்ப சாஃப்டாக செய்யணும் இதை. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் 2 ஸ்பூனாக சேர்த்து மிக்ஸ் பண்ணணுங்க. வந்து எந்த மாதிரி எடுக்கிறேன்னு அதேதான் அதேதான் உங்களுக்கு கரெக்டாக அதை பண்ணுறோம். ரொம்ப தனியாக உள்ள ரொம்ப அதுக்கப்புறம் இதை நான் ரெடி பண்ணியிருக்கேன். எல்லாத்தையுமே சேர்த்தாச்சுங்க. இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சிடலாங்க. கேக் மோல்டில் வந்து வெண்ணெய் இல்லைன்னா நெய் ஏதோ ஒன்று தடவிட்டு அதில் கொஞ்சம் மாவை தடவி வச்சுட்டாக்க ஒட்டாமல் இருக்குங்க. அதை தடவி ரெடி பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை அதில் ஊற்றிடலாங்க. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணுங்க. ஃபுல்லாக அதில் ஊற்றிடலாங்க. இப்போ இதை வந்து டேப் பண்ணிவிட்டு 2 தட்டு தட்டினீங்கன்னா அந்த பபுள்ஸ் எல்லாம் இல்லாமல் எல்லாமே கரெக்டாகிடுங்க. இப்போ நம்ம அவன் வந்து 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை எடுத்து அவனில் வைக்க வேண்டியதாங்க. ஹீட் ஆகிடுச்சு ஆல்ரெடி. மூஞ்சி மூஞ்சி தள்ளி வச்சு திறக்குமா, மூஞ்சில் அடிச்சிடும். எவ்வளோ டைம் வச்சுட்டியா? 10 மினிட்ஸ் வச்சுருக்கோம். ஓகே, எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அவுட்புட் 15 மினிட்ஸில் வந்து அது ரெடி ஆகலை. அதனால இன்னொரு 15 மினிட்ஸ் வச்சோங்க. கிட்டத்தட்ட 30 மினிட்ஸ் வச்சோங்க. எப்படி பாருங்கள், புஷ்ஷுன்னு மேலே வந்திருக்கு. கேக்கும் புஷ்ஷுன்னு செமையாக வந்துருச்சுங்க. ஸ்மெல்லும் வெண்ணிலா வாசம் தூக்குதுங்க. பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிட்டு சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா 2 க்ளவுஸால் கையால் எடுத்துக்க. ஓகே, ஃபுல்லாக இழுக்குங்க வெளியில். போதும், குத்தி பாருங்க. ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்குங்க. ஆஃப் பண்ணிடலாம்ல? ஆமாம், ஆஃப் பண்ணி. என்னடா, ஓகே, அவ்வளோதான். அது கூட நான் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி ஒரு டூத் பிக்கில் குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரணுங்க. பாருங்கள், ஒட்டவே இல்லை. கேக் சூப்பராக வந்துச்சு. இது திறக்கணும். அங்கப்பா கல்லுமா இல்லை, நிச்சயமாக இருக்கிறது. வருதுடா, சூப்பராக வந்துருச்சுடா. அடியெல்லாம் தொட மாட்டோமா, தூக்கி இப்படியே வச்சிட வேண்டியது தானே? ஆமாம், வந்துட்டு தனியாக இப்படி அமுக்கினா வெட்டி தான் அமுக்கி காமிக்கணும். சூப்பரான ஒரு கேக். வெரி நைஸ். கொக்கோ பவுடர் கொஞ்சம் மேலே தூவிருக்கோங்க. அம்மா சக்சஸ் தானா? டீ கேக்கு, அதே வீடியோ எடுத்துக்கலாம். டீ கேக் பாருங்க எப்படி இருக்குங்க. நல்லா இருக்குல்ல? இதுல வந்து டீ கேக் சூப்பரா இருக்கு. என்னால நம்பவே முடியல. நல்ல ஸ்பஞ்சாவும் வந்திருக்கு. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு.
சக்ஸஸ் தான். செம்ம கேக்குங்க. மெஷர்மெண்ட்லாம் இதே மாதிரி போட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.